வைட்டமின் எம், அதாவது மணி. மணியா 11:30. ப்ளூட்டோ, நீங்கள் ரொம்ப தப்பாக இருக்கீங்க. இந்த வைட்டமின் எம் இல்லைன்னா எங்கள் மக்களால் உயிர் வாழவே முடியாது. அங்கே முதல்ல ஆக்சிஜனால தான் உங்கள் மக்கள் உயிர் வாழ்வாங்கன்னு சொன்னேன். ஏய், அதை விட யார் இவர் ஃபோட்டோ இதில் இருக்கு? இவர் தான் மகாத்மா காந்தி. இவர் தான் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் யார்கிட்ட அடிமையாக இருந்தீங்க? விலங்கு கிட்டயா இல்லை வேற்று வாசிகள் கிட்டயா? நாங்கள் அடிமையாக இருந்தது எங்கள் மனுஷங்க கிட்ட தான். என்ன கொடுமை சார் இது! என்ன பண்ணுறது? ஐயோ ப்ளூட்டோ, உங்ககிட்ட வைட்டமின் ஜியை காட்ட மறந்துட்டேனே. அதாவது கோல்டு. வைட்டமின் எம்மை விட ரொம்ப பவர்ஃபுல். அதுதான். அதுக்காக எங்கள் மக்கள் கொலையை கூட பண்ணுவாங்க. நீ பார்த்தது இல்லைல்ல? அதை இதுதான் கோல்டு. நல்லா இதை ஜொலிக்குது. போட்டுட்டு உதவி ரகமா இந்த இருக்கு. பூமியில் பத்திரமா நல்லா இருக்கும். இருக்கு. மணி, உங்க பூமியில மரங்கள் அதிகமா வெட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க நிறைய மரம் இருக்கு. அது- யாரும் வெட்ட வரலையா? மரங்களை வெட்ட ஆயுதம் எடுத்தவங்கலாம் இப்போ அதே ஆயுதத்தால் மனுஷங்களை வெட்ட போயிட்டாங்கப்பா. ஆக்சிஜனை உற்பத்தி பண்ற மரங்களை ஏன் மணி உங்க மக்கள் அழிக்கிறாங்க? காடுகளை அழிக்கலைன்னா அப்புறம் காட்டு தீ பரவிடும்ல. ஓ, காடுகளை அதுக்காக தான் அழிக்கிறாங்களா? வா, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. நடந்து நடந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குது. வா, கொஞ்ச நேரம் உட்காரலாம். உட்காரலாம். எப்போ, வா. ஏய் ப்ளூட்டோ, இதை வாயில வைக்காத, கசக்கும். இது என்ன செடி? இதுதான் வேப்பிலை செடின்னு எங்கள் மக்கள் சொல்லுவாங்க. இது எதுக்கு? இந்த வேப்பிலை செடியை வச்சு எங்கள் மக்கள் பேயெல்லாம் விரட்டுவாங்க. பேயா? அப்படின்னா? மனுஷங்க யாராவது இறந்துட்டா அவங்க பேயா ஆவியாக வந்து தொல்லை கொடுப்பாங்கன்னு எங்கள் மக்கள் நம்புகிறாங்க. அதை இந்த வேப்பிலையால் அடித்து விரட்டலான்னு எங்கள் மக்கள் நம்புகிறாங்க. மணி, இந்த வேப்பிலையால் அந்த கெட்டாவைகளை விரட்ட முடியுமா? இதை வச்சு தலையில் இருக்க பேனை வேணால் விரட்டலாம். எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே ஒரே ஆவி தான் இருக்கு. என்ன ஆவி? கொட்டாவி. இந்த ஆவி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமாம். என்ன மணி, அங்க உங்க கடவுள் இருக்காரு, அவரு எதிர்க்க காலை நீட்டுற? எங்கள் கடவுள் அந்த திசையில் மட்டும் இல்லைடா, எல்லா திசையிலும் இருக்காரு. அதனால் நான் எங்கே வேணால் காலை நீட்டுவேன். போடா. எங்க வேணா நீட்டுவேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தில் காலை நீட்டுறாத. அட போடா, பார்த்தாலும் தமாசு தான் நீ. சரி மச்சான், தலை வலிக்குது, உன் மடியில் பத்துக்கிட்டுமா? படுத்துக்க மாமா. தேங்க்ஸ் மச்சி. என்ன மணி, என்னாச்சு? ப்ளூட்டோ, யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரு? மனுஷங்கன்னு நினைக்கிறேன். வா ஓடிலாம். என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பைத்தியன்னு அடித்து விரட்டுவாங்க. அப்ப என்ன? உன்னை பார்த்தா பேயின்னு விரட்டுவாங்க. வாடா. ஐயோ, ஓடிடலாம். ஓடு ஓடு ஓடு. ஓடு. மணி, உங்க மக்கள் செத்த பிறகு தான் தொல்லை கொடுப்பாங்கன்னு சொன்ன, இப்போ உயிரோட இருக்க மனுஷனை பார்த்து பயந்து ஓடுறான். நீ எனக்கு தெரிஞ்சு பூமியில பேய்கள் செத்து நடமாடல, உயிரோட நடமாடுது. ஆமா மணி, உங்க நாட்டை பத்தி எனக்கு எதுவுமே சொல்லல. வா சொல்றேன். என்ன மணி, என்னத்தை இப்படி வரைஞ்சுன்னு இருக்க? வெயிட் பண்ணு. அதாவது வெளிநாட்டுக்காரங்க எங்கள் நாட்டில் தொழில் நடத்துகிறதா சொல்லி இந்தியாவில் பல தொழிற்சாலைகள் ஆரம்பித்து அதிகப்படியான லாபத்தை சம்பாரித்து பெரிய முன்னேற்றத்தை அடைகிறாங்க.
இதனால் இந்தியாவில் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ப்ளூட்டோ, உனக்கு உலகத்திலே சுவையான உணவு எதுன்னு தெரியுமா? தேன். ஆஹா, அப்போ பால் இல்லை. தெரியலையப்பா. உலகத்திலே சுவையான உணவு நம்ம குடிக்கிற தண்ணி தான்டா, தெரியுமா? ஆனால் இப்போ அந்த தண்ணி எங்களுக்கு சுவையாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரிங்கள்லேருந்து வர நச்சு கழிவு நச்சு காற்றுங்கனால எங்கள் இயற்கை வளம் எவ்வளோ பாதிக்கப்படுது தெரியுமா? உதாரணம், எங்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இப்போ கருத்துக்கிட்டு வர காரணமே அந்த நச்சு போக காற்றில் கலக்கிறதுனால தான். வெளிநாட்டுக்காரங்க அவங்க நாட்டில் தொழில் தொடங்காமல் எங்கள் நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க இயற்கை பாதிக்கக்கூடாதுன்னா. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளிலிருந்தும் வெளியேற நச்சு புகையினால இப்போ இந்த உலகத்துக்கே பாதிப்பு தான். என்ன பாதிப்பு? இந்த நச்சு புகை ஓசோன் மண்டலத்திலே ஓட்டை ஏற்படுத்துது. ஆமாம் ப்ளூட்டோ, உனக்கு ஓசோன் மண்டலம்னா என்ன தெரியுமா? தெரியும். அந்த ஓட்ட வழியாக தான் நான் பூமிக்கே வந்தேன். அடுத்து எங்கள் நாடு பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிங்க தான். அரசியல் வியாதினா? எங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறவங்கள நாங்கள் அரசியல்வாதின்னு சொல்லுவோம். எங்கள் நாட்டிலையும் பல அரசியல்வாதிங்க பல நாட்டுக்கு உதாரணமாக இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை நான் வேணால் பாராட்டுறேன். அப்புறம் எங்கள் நாடு பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது தீவிரவாதிங்க தான். அவங்களால என்ன பாதிப்பு? தீவிரவாதிகளால் இந்த உலகமே பாதிப்படையுது. பூகம்பம், புயல், சூறாவளி, சுனாமி போன்றவற்றால் இந்த பூமியில் எப்பயாவது ஒரு முறை தான் பாதிப்பு ஏற்படுது. ஆனால் தீவிரவாதிகளால் இந்த நொடி கூட பாதிப்பு ஏற்படுது. மானுக்கு எதிரி புலின்னு சொல்லுவாங்க, பாம்புக்கு எதிரி கழுகுன்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு எதிரி சாத்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு எதிரி இன்னொரு மனுஷன்தான். இவ்வளோ பிரச்சனை வச்சு நீங்கள் வாழ்றதுக்கு பதிலாக என் கூடவே என் கிரகத்துக்கு வந்துடுறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்கள் கிரகத்தில் இடம் இருக்குன்னா சொல்லு, நானும் வரேன். ப்ளூட்டோ நில்லு, எங்கே போகிற? ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுற மரக்கன்றுகளை நட்டு என்னால் முடிஞ்ச நன்மையை இந்த பூமிக்கு செய்ய போகிறேன். பிள்ளைங்களா, அங்கே எவனோ பணத்தை புதைச்சி வைக்கிறான், அவனை அடிச்சு போட்டு பணத்தெல்லாம் பிடிங்கிடுவான். வாங்கடா, பிடிங்கடா, பிடிங்க, ஓடா. டேய் அப்பே, விடுடா. டேய் இல்ல, பிடி. மணி, மணி, மணி. வைட்டமின் எம் இல்லைன்னா எங்கள் மக்களால் உயிர் வாழ முடியாது. வைட்டமின் ஜிக்காக மக்கள் கொலை கூட பண்ணுவாங்க. ஒரு மனுஷனுக்கு எதிரி இன்னொரு மனுஷன். ஹலோ, நான் சக்கரவர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நம்ம பத்திரிக்கை நினைக்கிற மாதிரி அவன் தீவிரவாதி இல்லை. அப்படியா? மனுஷங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளி. இவர் தான் பிரபல பத்திரிகையாளர் சக்கரவர்த்தி. இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, தீவிரவாதிகளோட இருப்பிடத்துக்கே சென்று அவங்கள பற்றி மெசேஜஸை கலெக்ட் பண்ணுவார். போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சக்கரவர்த்தி பேசுகிறேன். சார். வேப்பம்பட்டு ஊராட்சியில் ஒரு பாடி இருக்குது. அப்படியா? என்னாச்சு சார்? அவன் கழுத்தில் இருக்க செயினுக்காக அவனை கொண்டுட்டாங்க. வந்து உடனே வந்து. சரிங்க சார், ஒன்று போது எழுதுவேன்.
அடுத்த ஜென்மத்திலாவது மனிதனாக பிறக்க ஆசைப்படு. வேற்று கிரகத்தில் மனுஷன் இருக்கானா இல்லையான்னு தேடுறதை விட்டுட்டு முதல்ல பூமியில் மனுஷன் இருக்கானான்னு தேடுங்க. தரராரே 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 தரரா